மக்களே எல்லாருக்கும் வணக்கம்யா. ஸோ எதற்கான வீடியோ அப்படின்னு உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். எஸ், நம்ம வந்து பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ ஐபிஎஸ் எக்ஸாம் வந்து ஸோ நிறைய பேர் கிளியர் பண்ணி எல்லாருக்கும் இன்டர்வியூக்கு ரெடி ஆகிட்டு இருப்பீங்க. மார்க் இன்டர்வியூ நம்ம நடப்போம். அதுவும் இருக்கு. ஸோ எக்ஸாம் கிளியர் ஆகாதவங்க வந்து மொபைல் லோவாக இருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி டயத்தில் நீங்கள் ஸோ அடுத்து உங்களோட ப்ரிப்பரேஷன் நீங்கள் எப்படிலாம் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவோன்றக்காக பண்ணேன். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ராயல் பாஸும் வீடியோ கோர்ஸும் தேவைப்படுது அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ணுங்க. ஸோ நம்ம இந்த ஆஃபர் கொடுத்துருந்தோம்னா அந்த ஆஃபர் வந்து உங்களுக்கு ஆஃபர் இருக்கும். ஸோ நான் ஆஃபர் சேஞ்ச் பண்ண நம்ம ஸோ ஆஃபர் இருக்கப்பவே பர்ச்சேஸ் பண்ணி ஆஃபர் என்னன்னு சொல்லிடுறேன். ஸோ நீங்கள் கூகுளில் போய் crackpizza.com சர்ச் பண்ணுங்க, உங்களோட பேஜ் வந்துடும். ஸோ வந்து லாகின் பண்ணி வந்து லாகின் பண்ணிட்டு மேலே ராயல் பாஸ் இருக்கும், கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு இந்த பேமெண்ட் இந்த பேஜுக்குள்ளே தான் வரும். ஸோ நீங்கள் 12 மந்த்ஸுக்கே ராயல் பாஸை வெறும் 899 யூஸ் பண்ணி ஸோ அப்படின்னா என்னென்ன சார் வரும்? பேசிஸ்க்கான வீடியோ கோர்ஸ் ஒன்று, பிடிஎஃப் கோர்ஸ் ஒன்று, மாக் டெஸ்ட் சீரிஸ் ஒன்று. ஸோ இப்போ நம்ம ரெடியூஸ் பண்ணுற எல்லா கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப் எல்லாமே உங்களுக்கு இதில் இருக்கும். ஸோ நீங்கள் எல்லாத்தையுமே அக்சஸ் பண்ணி சரியா. ஸோ இப்போ வந்து நான் ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருக்கேன் சார், ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நான் இப்போ ஒரு எக்ஸாம் மீன்ஸ் எழுதுனேன், எனக்கு அது ப்ரிப்பேர் பண்ணுறது எந்த இடத்துல லேக் விட்றேன்னு தெரியல. ஸோ எப்படி சரி பண்ணும் அது அப்படின்றதெல்லாம் நிறைய பேர் டவுட் கேட்கறதுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ. என்னன்னு பார்த்தீங்க, ஸோ நீங்கள் ஒரு ஒரு எக்ஸாமும் நீங்கள் ரெடி ஆகிட்டு இருக்கீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் உங்களோட ஸ்ட்ரென்த் அண்ட் பாயிண்ட்டை கண்டுபிடிக்கணும், வீக் பாயிண்ட்டை கண்டுபிடிக்கணும். என் சைட்லேருந்து நான் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு வந்து உங்களோட வீக் பாயிண்ட்டை கண்டுபிடிக்கணும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இப்போ நம்மளோட வீக் பாயிண்டோட பர்சன்டேஜ் அதிகமாக இருக்குது. இப்போ ஒரு கொஷினில் வந்து 50 கொஷின் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறது பெரிய விஷயம். 50 கொஷின் எனக்கு தெரியாது அப்படின்றது தான் மார்க் பாயிண்ட். ஏன்னா ஸோ நீங்கள் தெரியாத விஷயத்த ஒன்று ஒன்றா தெரிஞ்சுக்க அது உங்களுக்கு ஒரு ஆட் ஆன் ஆகிட்டே தான் இருக்குது. சரியா, 50 55 ஆகும், 55 60 ஆகும். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தெரியாது தெரிஞ்சுக்க உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் 50 60 வந்து 55 ஆகும், 55 60 ஆகும். ஸோ அடுத்தடுத்து நீங்கள் உங்களோட தெரிஞ்ச விஷயத்தை இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். ஸோ எனக்கு இவ்வளோ தெரியும்னு நினச்சிக்கிட்டு ஸோ நீங்கள் தெரியாத விஷயத்து பக்கம் போகாமலே இருக்கீங்க. தெரியாத ஒரு கண்டென்ட்டோ ஏதோ ஒரு கொஷின் ஏதோ ஒரு சப்ஜெக்ட்டோ நீங்கள் லேக் விட்றீங்க அப்படின்னா ஸோ அந்த இது கடைசி வரையும் உங்களுக்கு லேக்காகவே தான் இருக்கும். இப்போ வந்து நான் ஆப்டியில் ரீசனிங்கில் செம்ம ஸ்ட்ராங்கு, ஆனால் ஆப்டியில் நான் ரொம்ப வீக்கு அப்படின்னா ஸோ நம்ம என்னால் எக்ஸாம் கிளியர் பண்ணணும், அது கஷ்டம். ஏன்னா எல்லாத்துலேயும் நீங்கள் ஒரு சப்ஜெக்ட்டில் வந்து டாப்பராக இருக்கிறது முக்கியம் இல்லை. ஸோ பேங்க் எக்ஸாம் பொறுத்தவரைக்கும் எல்லா சப்ஜெக்ட்லையுமே அபோவ் ஆவரேஜில் இருந்தால் போதும். சரியா, எல்லாத்தையும் டாப்பராக இருக்கணும்னு அவசியம். ஸோ நீங்கள் அபோவ் ஆவரேஜ்லேயும் ஆவரேஜ் லெவலில் இருந்தாலே நீங்கள் வந்து பேங்க் எக்ஸாம் கிளியர் பண்ணிடலாம். ஸோ அதனால முடிஞ்சதெல்லாம் முடிஞ்சு அவ்வளோதான். ஸோ அதை வந்து மறுபடியும் அதையே யோசிச்சு அதை நினச்சி ஃபீல் இல்லை. ஸோ இப்போ இருந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணாலும் நம்ம வந்து 6 மாதத்துலேருந்து ஒரு வருஷத்துக்கு கண்டிப்பாக ஒரு ஜாப் போஸ்டிங்காக அடிச்சிட முடியும். ஸோ அதை மட்டும் மனசில் வச்சுட்டு ஸோ நீங்கள் எந்த இடத்துல வீக்காக இருக்கீங்கன்னு கண்டுபிடிங்க. ஸோ எந்த இடத்துல நம்ம படிக்காமல் விட்டோம், எந்த இடத்துல நம்ம லேக் விட்டோம், அதை சரி பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களால் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். ஸோ ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ணுறவங்களும் நான் தான் சொல்லுவேன், எப்பயுமே வந்து உங்களுக்கு தெரியலன்னா அதை தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமேட்டு மூவ் ஆன் ஆகுங்க. தெரியல அதை அப்படியே கிடப்பில் போட்டு வச்சு நீங்கள் போகணும்னா கடைசியில் அது தெரியாமலே போயிடும். அது வந்து உங்களுக்கு பெரிய இம்பாக்ட் கிடைக்கும் ஃபைனலில். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ ரெகுலராக படிக்கிறப்போ பேசிக்ஸ்லேருந்து படிங்க, ப்ராக்டிஸ் கரெக்டாக வச்சுக்கோங்க. தெரியாத டாபிக்ஸாக இருந்தால் அதை தெரிஞ்சுக்கிற வரையும் அதில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த டாபிக் போகும். ஸோ உடனே அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு போகாதீங்க, ரொம்ப ரொம்ப வீக் ஆக்கிரும். ரெகுலராக படிக்கிறவங்க இதை ஃபாலோ பண்ணுங்க. ஓகேவா? ஒன்றும் தோணுச்சு அதுக்காக இந்த வீடியோ மேக் பண்ணேன், வேற ஒன்றும் இல்லை. ஸோ வேறு ஏதாவது இஷ்யூஸ் கொரிஸ்னா எப்போ நீங்கள் என்னையும் டக்குன்னு சாரே காண்டாக்ட். ஓகேவா? ஓகே மக்களே, டாட்டா, பாய்.